இது என்னன்னா ரொம்ப நாளா ஒரு கம்பெனில நீங்க இருக்கீங்க, அந்த கம்பெனி பெருசா டிவிடெண்டும் கொடுக்கல, ஷேர்ஸ் மட்டும் பண்ணல, ஆனா 5-6 வருஷமா இருக்கீங்க. கம்பெனிக்கே ஒரு கில்ட்டினஸ் இருக்கு, நம்ம ப்ராஃபிட் பண்றோம் ஆனா இவங்களுக்கு நம்ம டிவிடெண்டும் கொடுக்கல, ஷேர் பிரைஸ் பெருசா மேல ஏத்தல, ஸ்பிளிட் அப்பும் பண்ணல, நம்மள நம்பி இன்னும் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு நினைச்சு ஹோல்ட் பண்றவங்களுக்குலாம் ஒரு ஷேருக்கு ஒரு ஷேர் ஃப்ரீயா தரேன் அப்படின்னு, ஒரு ஷேர் இல்ல 2 ஷேருக்கு ஒரு ஷேர் ஃப்ரீயா தரேன்னு சொன்னாங்க. அதுதான் போனஸ். இந்த 3 விஷயம் நடந்தாதான் 30% சிஏஜிஆர்ங்கிறது ப்ராப்ளம் இல்லாம கிடைக்கும். புரியுதா? ஓகே, ஒரே ஒரு கேஸ் ஸ்டடி பார்த்துட்டு டேட்டா நீங்க நோக்கலாம். பஜாஜ் ஃபைனான்ஸ் தெரியுமா அந்த ஸ்டாக்? 2000ல இப்போ இது பிரைஸ் இப்போ 1 ரூபாய் காட்டுது, 2000ல அது பிரைஸ் 1 ரூபாய் காட்டுது. அது வந்து ஸ்பிளிட் அப் ஆகிறதுக்கு முன்னாடி 18 ரூபாய் 14 ரூபாய் நினைக்கிறேன். அந்த பிரைஸ் 14 ரூபாயில இருந்து கிட்டத்தட்ட அது 9 ஆக்சுவலா பஜாஜ் ஃபைனான்ஸோட ஸ்டோரி ஒன்று சொல்றேன். 14 ரூபீஸ்ல இருந்த ஷேர் முதல் 10 வருஷம் கீழே தான் இருந்துச்சு. 14 ரூபாயில இருந்து 2 ரூபாய்க்கு கீழே இருந்துச்சு. 2 ரூபாயில தான் ரொம்ப வருஷம் இருந்துச்சு. முதல் 10 வருஷம் லாஸ் மேக்கிங் கம்பெனி பஜாஜ் ஃபைனான்ஸ். அந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணா லாஸ் அப்படின்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா அந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் ப்ராப்பரா பிசினஸை மக்கள்கிட்ட புரிய வச்சு கொண்டு போனதால இன்னைக்கு அது மல்டி பேக்கர் ஆச்சு. எப்படி இருக்குன்னா அன்னைக்கு ஒரு ஸ்டாக் ஒன்று 2000 தான் 1000 ரூபீஸ் இன்வெஸ்ட் பண்ணிருந்தாங்கன்னா 1000 ஷேர்ஸ் 2016 வரைக்கும் ஹோல்ட் பண்ணியிருந்தாங்கன்னா போனஸா ஒரு ஷேருக்கு இன்னொரு ஷேர் கிடைச்சிருக்கும். அப்போ 1000 ஷேருக்கு இன்னொரு 1000 ஷேர் கிடைச்சிருக்கும். அப்போ 2016ல அது 2000 ஷேரா மாறி இருக்கும். 2000 ஷேர் அப்படிங்கிறது 2025ல 10,000 ஷேர்ஸா மாறி இருக்கும். இன்னைக்கு அதோடைய ஆவரேஜ் பிரைஸ் 1000 rupees. 1000 into 1000 எவ்வளவு பார்க்கும்போது 1000 into 10,000 கால்குலேட் பண்ணும்போது 1 crore rupees. சிங்கிள் 1000 rupees 2000ல அந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு மறந்துருந்தாங்கன்னா இப்போ ப்ரோ இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு.